தமிழக கர்நாடக எல்லையில் தமிழக பேருந்துகள் இரண்டாவது நாளாக நிறுத்தப்பட்டு வருவதால் பயணிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து ஓசூர் செய்தியாளர் திருலோகச்சந்தரிடம் கேட்கலாம். வணக்கம் திருலோகச்சந்தர். சொல்லுங்க லோகச்சந்தர், இரண்டாவது நாளாக கர்நாடக எல்லையில் தமிழக பேருந்துகள் நிறுத்தப்படுவதால் பயணிகள் பாதிப்பு குறித்து சொல்லுங்க. வணக்கம் மோகன். அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்துக்கு 15,000 கனஅடி தண்ணீர் வீதம் 10 நாட்கள் திறந்து விட வேண்டிய கட்டாயத்தில் நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய கர்நாடக முதல்வர் சித்தராமையா தண்ணி திறந்து விடுவதாக அறிவித்தார். இதனிடையே கர்நாடக அமைப்புகளிடையே பலத்த போராட்டம் வலுப்பெற்றது. இதைத் தொடர்ந்து நேற்று இரவு கபினி அணையிலிருந்து 5,000 கனஅடி நீரும், KRS அணையிலிருந்து 10,000 கனஅடி நீரும் தமிழகத்துக்கு திறந்து விடப்பட்டது. இந்த நிலையில கன்னட அமைப்பினர் கர்நாடகாவில் KRS அணையை முற்றுகையிட்டு கையில் தீப்பந்தத்துடன் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் KRS அணையை சுற்றி 15,000 போலீசார் காவல் பணியில் கர்நாடகா முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில கர்நாடகாவில் நிலவும் பதட்டமான சூழல் காரணமாக தொடர்ந்து இரண்டாவது நாளாக தமிழகத்திலிருந்து கர்நாடகாவுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அதாவது தமிழகத்திலிருந்து சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, சேலம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து தினந்தோறும் 90 அரசு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். தற்போது போராட்டம் நிலவி வருவதால் இந்த 90 பேருந்துகளும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் எல்லையோடையே நிறுத்தப்பட்டு வருகிறது. இதனால விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 3 நாள் விடுப்புக்காக தமிழகம் கர்நாடகாவில் பணிபுரிந்து வந்த தமிழகர்கள் திரும்ப கர்நாடகா செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் வேலைக்கு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து வருகின்றனர். மோகன். திருலோகச்சந்தர், இப்ப அடுத்தபடியாக எப்பொழுது இந்த போராட்டம் முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது? போக்குவரத்து சீராக வாய்ப்பு இருக்கிறது? அதாவது மோகன், வரும் 9ஆம் தேதி வரை இவர்கள் போராட்டம் தொடர வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதி கர்நாடகம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். அதனால் அதுவரை பதட்டமான சூழல் நிலவிதான் வரும். 9ஆம் தேதி வரை பேருந்துகள் இயக்கப்படுவது சந்தேகம்தான் மோகன். நன்றி திருலோகச்சந்தர், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.